ஓகே கண்மணியில வர ஆதி தாரா மாதிரி டேட் மட்டும் போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வாடகை வீட்டுல தான் இருப்பீங்க. இதுவே அமரன் படம் மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொந்த வீடு நிச்சயம். எஸ், ஒருத்தர் வீடு வாங்குவாங்களா இல்லையான்னு ஒரு 4 ரிலேஷன்ஷிப் பிஹேவியரை வச்சு ஈஸியா சொல்லிடலாம். நம்பர் 1, கமிட்மெண்ட் லெவல். டேட் போயிட்டு ஒரு பொண்ணோட கமிட் ஆக தைரியம் இல்லாத உங்களுக்கு ரெண்ட் எடுக்கிறது தான் செட் ஆகும். எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வேணாம். இதே ஒரு பொண்ணை ரொம்ப வருஷமா லவ் பண்றீங்கன்னா ஒரு வீடு வாங்கி அதோட எமோஷனலா அட்டாச் ஆகிறது ரொம்பவே ஈஸி உங்களுக்கு. நம்பர் 2, இன்வெஸ்ட்மெண்ட் லெவல். ரெண்ட்டுக்கும் சரி டேட்டுக்கும் சரி எமோஷனல் ஃபினான்ஷியலாவும் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி. அதே இந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெருசு. ஆனா கரெக்டா ஒரு இடம் அமைஞ்சா. நம்பர் 3, ஃபைண்டிங் ஆஸ்பெக்ட். டேட்டுக்கும் சரி ரெண்ட்டுக்கும் சரி ஒரு வீடு டைம் பீங்க் தானே டக்குன்னு டெசிஷன் எடுத்துடலாம். இதுவே லவ்வும் சொந்த வீடும் அப்படியா? நல்லா பார்த்து பொறுமையா வாங்கணும். இல்லாட்டி தப்பான சாய்ஸ்ட மாட்டி தவிக்க வேண்டியதான். நம்பர் 4, பிரேக்கப்ஸ். டேட் எப்படி ஒரு ஷார்ட் டர்ம் அக்ரிமெண்டோ வீடை ரெண்ட் பண்றதும் அப்படிதான் ஈஸியா பிரேக்கப் பண்ணிடலாம். இதே லவ்வையும் வாங்கின வீடையும் விட்டு போறது ரொம்ப கஷ்டம். எனக்கு எப்பயும் லவ் தான்ப்பா. உங்களுக்கு?